தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் இன்றும் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியிலே தமிழர்கள் உண்மையில் கடுமையான உழைப்பாளிகள், அறிவாளிகள், ஆர்வலர்கள் என்று வெளியில் தெரியப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழர்களுடைய கலாச்சாரம் என்றால் என்ன என்று குறிப்பிடும் பொழுது ஒரு தெளிவான விளக்கம் எங்கே கிடைக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்ல, தமிழர் கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது, தமிழர் கலாச்சாரத்தை ஒட்டி தமிழர்கள் வாழ்கின்றார்கள் இல்லை என்ற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. அது ஆரம்பத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. புலம்பெயர் நாடுகளில் தமிழர் கலாச்சாரம் அளிக்கப்படுகிறது, ஏனைய இனத்தவர்களோடு தமிழர்கள் ஒன்று கலக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த கலாச்சாரம் எங்கே செல்ல போகிறது என்ற கேள்விகள் பல பெரியவர்களால் எழுப்பப்படுகின்றன. ஆனால் இதற்கான விடை என்ன என்ற கேள்விக்கு ஒரு வெற்றிடமே இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த விடயம் தொடர்பாகவே நாம் இன்று பேச இருக்கின்றோம். இங்கே சட்ட ஆலோசகர், சமூக ஆர்வலர் ராகவன் இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார். வணக்கம் ராகவன். அடுத்து திருமதி ஞானரஞ்சிதம் ஆசிரியை, சமூக ஆர்வலர், இங்கே நிலைய கழகத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் ஞானரஞ்சிதம் ஆசிரியை. பாவை ஜெயபாலன், கவிஞர், சமூக ஆர்வலர் மற்றும் தமிழ் ஆசிரியர் பாவை ஜெயபாலன். வணக்கம் பாவை ஜெயபாலன். வணக்கம். அடுத்து எல்லோருக்கும் பரிச்சயமான செல்வி வடிவேல் ஆசிரியை நிலைய கழகத்துக்கு வந்திருக்கிறார். வணக்கம் செல்வி வடிவேல். சரி, இப்பொழுது இந்த தமிழர் கலாச்சாரம் தொடர்பாக பரவலான ஒரு கவலை வெளிப்படுத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் செல்வி வடிவேல், தமிழர் கலாச்சாரம் என்றால் என்ன? தமிழர் கலாச்சாரம் என்பது தமிழ் மக்கள் பண்டை காலத்தில் இருந்தே எங்களுக்கென்று ஒரு வரைமுறைகளை வைத்திருக்கிறார்கள். பழக்க வழக்கங்கள், எங்கள் பண்பாடுகள், தமிழனுக்கு என்று தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தமிழன் என்றால் அவனுக்கு ஒரு விசேஷ சிறப்பான குணம் இருக்கு என்று சொல்லுவோம். ஆனால் அந்த தமிழனுடைய தேவையற்ற குணங்களும் இங்கே இருக்கின்றது. நாங்கள் இப்போது பார்க்கிறது அவனுக்கு இருக்கிற சிறப்பான குணங்கள். தமிழருடைய கலாச்சாரத்தில் தோய்ந்திருக்கின்ற மக்களை ஏனையவர்கள், புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்கள் கூட பார்த்து மிகவும் மரியாதை கொடுப்பார்கள். ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரம் மிகவும் பண்பாடானது, பண்பட்டது, மக்களால் போற்றப்படுகின்றது. சில வழிமுறைகளை, சில பழக்க வழக்கங்களை நாங்கள் இந்த உலகிற்கு எடுத்து கொடுத்திருக்கிறோம். சரித்திர காலத்திலிருந்து, பண்டை காலத்திலிருந்தே, எங்களுடைய மூதாதையர் காலத்திலிருந்தே இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. செல்வி வடிவேல், இப்ப தமிழர் கலாச்சாரம் என்று குறிப்பிட்டு நாங்கள் சொல்லக்கூடியது என்ன என்றால், எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் நடந்து கொள்கின்ற முறைகள், எங்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்கிறது. ஒழுக்கத்தை சொல்ல வரீங்களா? ஒழுக்கம் உட்பட என்னுடைய வாழ்க்கை முறை எல்லாமே அந்த கலாச்சாரத்திற்குள் வருகிறது. சரி, ராகவன், தமிழர் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் ஒரு வரவிலக்கணத்துக்குள்ள கொண்டு வரலாம்? இந்த கலாச்சாரம் என்ற ஒரு விஷயம் மிகவும் அது நிரந்தரமானது இல்லை. மற்றது அது பன்முகப்பட்டது. தமிழருடைய கலாச்சாரம் என்று சொன்னால் கூட, தமிழர் என்று நாங்கள் எல்லா தமிழர்களையும் ஒரு பெட்டியில் போட்டுவிட்டு அவர்களுடைய கலாச்சார பண்பாடுகள் அல்லது விழுமியங்கள், வழிமுறைகளை சொல்ல முடியாது. அதைவிட இன்னும் மீறி சொல்ல முடியும் என்று சொன்னால், தமிழர் கலாச்சாரம் என்று நாங்கள் சொல்வது சாதிய கலாச்சாரமா என்று ஒரு கேள்வி கேட்டால் அது மிகவும் பிரச்சனையான விஷயம். இப்ப சாதியம் எங்களுடைய மொழியில் கலந்திருக்கிறது, எங்களுடைய மதத்தில் கலந்திருக்கிறது, எங்கள் வாழ்க்கை நடைமுறையிலும் கலந்திருக்கிறது. அப்போ தமிழருடைய உயர்ந்த பண்பாடு சாதியத்தை தொடர்ந்தும் பேணி பாதுகாப்பதா என்றால் ஒரு பெரும் பிரச்சனை வருகிறது. அதே போல் உதாரணமாக பெண்கள் சம்பந்தமான கலாச்சாரம், பெண்கள் மட்டும்
சேலை அணிய வேண்டும், ஆண்கள் சூடு போடலாம் என்ற கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரமா, அல்லது பெண்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பது தமிழ் கலாச்சாரமா என்றால் அது ஒரு பிரச்சனையான விஷயம். அப்போ அதற்காக நான் கலாச்சார பண்புகள் விழுமியங்கள் தமிழ் மக்களிடம் ஒட்டுமொத்தமாக இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கலாச்சாரம் என்பது தொடர்ந்தும் முன்னேறி வருவது, அது நிரந்தரமானதல்ல. ஏனென்றால் பண்டை காலத்தில் நாங்கள் உதாரணமாக வரும் ஒரு துண்டை இடுப்பில் காட்டி கொண்டிருந்தார்கள், பெண்கள் வந்து ரவிக்கை போடவில்லை. அப்போ அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பண்டை கால கலாச்சாரம் என்று சொல்வதா என்ற இப்படியான பல்வேறு கேள்விகளை நாங்கள் எழுப்ப வேண்டும். அந்த கலாச்சாரத்தை செழுமைப்படுத்துவது எப்படி, தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை செழுமைப்படுத்துவது, அது மற்ற கலாச்சாரங்களிலிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம். அதேபோல் எங்களுடைய கலாச்சார சில வழிமுறைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது ஒரு பிரச்சனை. உண்மையில் இது இவ்வளவு பெரிய கேள்விகள், இந்த கலாச்சாரம் என்கின்ற ஒரு சொல்லுக்குள்ள இவ்வளவு பெரிய கேள்விகள் இருக்கிறது. பாவை ஜெயபாலன், தமிழர் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துறது? ஆமாம், கலாச்சாரம் என்கின்ற போது அங்கே கலை சக ஆசாரம் கலாச்சாரம் ஆகின்றது. காலகாலமாக ஒரு இனம் குழுமம் கடைபிடித்து வருகின்ற கலைமுறைகள் ஆய கலைகள் கலைக்கு உரியதாகின்றன. பாரம்பரியமாக பரம்பரையாக பண்டை முதல் வருகின்ற பழக்க வழக்கங்கள், அந்த இனம் கடைபிடித்து வருகின்ற பழக்க வழக்கங்கள் பண்பாட்டுக்குள் அடங்குகின்றன. ஆக நாங்கள் இங்கே பேச விரும்புகின்ற விடயமாக எங்களுடைய இன்றைய தமிழர் நிலை பற்றி நாங்கள் எடுத்து எண்ணி பார்க்க வேண்டுமானால், இப்போது நாங்கள் நிலைநிறுத்த வேண்டிய கலை கலாச்சார பண்பாடுகள் நிலைநிறுத்தப்படுகின்றனவா, நிலைநிறுத்தப்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நினைப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். இவ திருமதி ஞானரஞ்சிதம் ஆசிரியை, இவ தமிழர் கலாச்சாரம் வந்து ஆலயங்கள்ல கலாச்சாரம் பேணப்பட வேண்டும் என்ற கருத்து வருகிறது, சமூகத்தில கலாச்சாரம் முக்கியமாக பேணப்பட வேண்டும் என்ற கருத்து வருகிறது, மற்றும் ஆண்கள் கலாச்சாரத்தை பேண வேண்டும், பெண்கள் கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்ற கருத்து வருது. இப்ப ஆலயங்கள் இந்த தமிழ் கலாச்சாரத்தை திருப்திகரமாக பேணுகிறதா? அங்கே இருந்து எங்களுக்கு தேவையான படிப்பினைகள் கிடைக்குதா? நிறைய படிப்பினைகள் இருக்கின்றதான் நான் சொல்லுவேன். இந்த ஊர் கூடித்தான் தேர் இழுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஒருவரால் இது நிலப்படுத்த முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த தமிழ் கலாச்சாரத்தை நிலைநிறுத்த வேண்டுவதெல்லாம் என்னுடைய அவாவும் ஆசையமாக இருக்கிறது. இங்கே என்னை பொறுத்த மட்டிலே மிகவும் கலாச்சாரங்கள் பின்னடைவு பட்டு கொண்டுதான் வருது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ கோயில்கள் உதாரணமாக பார்க்க போனால் அன்றெல்லாம் எள்ளெண்ணெய்க்க வந்திருக்கிறார்கள் சனிக்கிழமை, எல்லாரும் முக்காச்சட்டையும் முழுக்காச்சட்டையும் டிஷர்ட்டுகளும் அங்கே வர்றார்கள். இது பார்ப்பதற்கு ஒரு அழகான விஷயமாக எனக்கு தெரியவில்லை. கடைசி ஒரு கோயிலுக்கு வரும்பொழுதாகவும் அவர்கள் முழு நிறைவான உடுப்புகளோடு வந்தால் பார்ப்பதற்கு ரசிப்பதற்கும் இருக்கும். எங்களோட கலாச்சாரம் அங்கே பேணப்படுவதாகவும் மற்றவர்கள் கருதுவார்கள். நாங்கள் ஊரில் வாழ்ந்த காலங்கள் வேறு, இங்கு இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வேறு. இந்த நாடு விட்டு நாடு நாங்கள் இங்கே வந்த பொழுது எங்களோட கலாச்சாரங்கள் சிலதுகள் குறைந்து கொண்டு போகிறது. அதுக்காக நாங்கள் முற்றிலையும் குறைக்கக்கூடாது. நாங்கள் நிலநிறுத்தக்கூடியதில் நிலநிறுத்தலாம்ன்றது எனது ஆடைகள் வந்து இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. செல்வி வடிவேல், நிச்சயமாக எல்லோருக்கும் தெரியும், தமிழர்களுக்கென்று பெண்கள் அந்த காலத்திலிருந்தே சேலை உடுப்பதும், பிள்ளைகள் பாவாடை சட்டை தாவணி போடுவதும், இப்பொழுது அது சுரிதாவாக நிறைய பேர் சுரிதாவை வட இந்தியாவுக்குரிய உடையை போடுகிறார்கள், பரவாயில்லை. ஆனால் இந்த உடைகளை நாங்கள் அந்த காலத்திலிருந்தே நாங்கள் ஆடை சேலையை உடுக்கும் போது ஏனைய புலம்பெயர்ந்து வந்திருக்கிற மக்கள் மத்தியிலையும் ஏனைய சமயத்தவர்கள் ஏனைய இனத்தவர்கள் எங்களுடைய சேலை உடையை பார்த்து மிகவும் ரசிப்பார்கள். அது பக்குவமான ஒரு ஆடை. இன்று மிகவும் மனவருந்தத்தக்கதாக இருக்கிற காரியம் என்னவென்றால், புலம்பெயர்ந்து வந்து விட்டோம், சரி, இங்கத்திய சுவாத்திய நிலைக்கு நாங்கள் நிச்சயமாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உடுக்கத்தான் வேணும், கஷ்டம், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், எங்களுடைய வயது வந்த பெண்களும் சரி, இளம் பெண்களும் சரி, கன்னி பிள்ளைகளும் சரி, தங்களுடைய உடையை உடுக்கும் பொழுது எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்தில் எங்கள் மன்னிக்க வேண்டும் சொல்வதற்கு உடலின் சில பாகங்களை நாங்கள் மறைத்துத்தான் உடுக்கின்றோம். ஆனால் இந்த நாடுகளிலே நீங்கள் பார்த்தால்
அவர்கள் உடுக்கிற உடையை பார்த்து மிகவும் வேதனைப்பட்டிருக்கிறேன். எதையெல்லாம் மறைக்க வேண்டுமோ அதையெல்லாம் அசிங்கமாக காட்டும் பொழுது நாங்கள் விபரீதத்தை விலைக்கு வாங்குகிறோம். ஆண்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், கவரப்படுவார்கள். அது இலக்கிய காலத்திலிருந்தே தெரியும் உங்களுக்கு. ஆண்கள் கொஞ்சம் சலனப்பட்டவர்கள். இளம் வாலிபர்கள், பெண் பிள்ளைகள் ஒழுங்கீனமாக உடுத்தால், ஒழுங்கீனம் என்று நான் சொல்லுவது எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்பட்ட முறையிலே அவர்கள் உடையை அணியாமல் கீழுக்கு ட்ரௌசர் போடுறது கூட நல்ல மரியாதையாக இருக்கின்றதான் சொல்லுகிறேன். ஆனால் மேலுக்கு போடுகின்ற உடையில் மிகவும் கவலையானது. இது நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன். ஆடை ஒரு பிரச்சனையா? இப்ப ரெண்டு பேரும் ஆடை தொடர்பாக திருமதி ஞானரஞ்சிதமும் செல்வி வடிவேலும் ஆடை தொடர்பாக குறிப்பிடுகின்றார்கள். இது இங்க பிரச்சனையை உருவாக்குது. இதற்கு முக்கியமாக நான் ஒரு உதாரணம் சொல்வேன். யாழ்ப்பாணத்தில் இருப்ப ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாக, 30-40 வருடங்களுக்கு முன்னாக பெண்கள் பொதுவாக, அதுவும் தாழ்த்தப்பட்ட தலித் பெண்கள் குறுக்கு கட்டாக தங்களுடைய உடல், பெரும்பாலான உடல் பகுதிகளை காட்டிக்கொண்டுதான் உடுப்பார்கள். அவர்கள் ரவிக்கை போட்டு காலகட்டத்தில் உயர் சாதியினர் ரவிக்கை இந்த கத்தியால் இழுத்து வெட்டிய சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நாங்கள் இலங்கையில் அந்த உடை, அதாவது உடையை நீங்கள் வெளிப்படையாக பெண்கள் போடுகிறார்கள் அல்லது போடுகிறார்கள் என்று சொல்வது அதை ஆண்கள் அது பெண்கள் மேல் பழி சொல்வது மாதிரி. அதாவது நீங்கள் கொஞ்சம் உங்கள் உடல் அழகை காட்டுவதற்காக உடுப்பு போட்டால் ஆண்கள் உங்களை பலாத்காரம் பண்ணி விடுவார்கள் என்று பெண்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைப்பதற்கான ஒரு சிந்தனை முறைதான் அது. உண்மையாக பெண்கள் உடுப்பு, இப்ப உதாரணமாக பெண்கள் எவ்வாறு உடை அணிகிறார்கள் என்றது பிரச்சனை அல்ல. ஆண்களும் பெண்களும் எப்படி ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்கிறார்கள் அல்ல சமத்துவமாக நடத்துகிறார்கள் என்பதில் தான் பிரச்சனை இருக்கின்றதை ஒழிய அவர்களுடைய உடை அப்போ ஆண்கள் மேல் பெண்களுக்கு ஆர்வம் இருக்காதா? அல்ல பெண் மாறி கேட்டால் அப்போ ஆண்கள் ஒரு வெறும் ஷோர்ட்ஸோடு வெளியில் போகும்போது அது ஒரு பிரச்சனை இருக்காதா? ஆண்களும் அழகை காட்டலாம் தானே. அப்ப இதுவே பெண்களுக்கு மட்டும் ஒரு கலாச்சார விழுமியமாக காட்டப்படுகிறது என்பது ஒரு பிரச்சனையான விஷயம். என்ன மடிவேல் அவர் சொல்வதை பார்த்தால், மன்னிக்க வேண்டும், உங்கள் பெயரை மறந்துவிட்டேன், ராகவன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் பெண்கள் மாத்திரம். அப்படி அல்ல. இப்ப எங்களுக்கு பாரதியாரே சொல்லியிருக்கிறார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் அதை கட்சிகள் என்று இரண்டுக்கும் நடுவில் வைப்போம் என்று. அதாவது பெண்களும் கற்பென்று சொல்லப்படுவது எங்களுடைய தமிழினத்திற்கு ஒரு சொத்தானது. அதை மதிக்கிறவர்கள் நாங்கள் கற்புக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள். இன்று அது கணக்க தூரம் விலகிவிட்டோம். இருந்தாலும் ஒரு அளவுக்கு பழையவர்களாகிய நாங்கள் இதனுடைய தத்துவத்தை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கூற வேண்டும். தேவையில்லாதவற்றை நாங்கள் வெளியில் காட்டிக்கொண்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்களுடைய அழகு, முகத்திலேயே அழகு இருக்கிறது. அந்த முகத்தினை எந்த பெண்ணுக்கும் ஒரு விதத்துல அழகு. ஆனால் நான் சொன்ன இந்த பதிலுக்கு பதில் சொல்லவில்லை. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வெறும் ஒரு சேலை துண்டை இடுப்பு அளவில் கட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? அது தமிழர்களுக்கு இழிவான கலாச்சாரமா அல்லது உயர்ந்த கலாச்சாரம்? என்னை பொறுத்தவரையில இதுல அக்காலம் என்றோ போயிட்டு இக்காலம் நற்காலம் என்றோ, அந்த என்னை பொறுத்த வரையிலே ராகவன் அவர்கள் கூறுகின்ற அந்த கருத்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்ததாக இருக்கலாம். எங்களுடைய அம்மம்மா அன்ன காத்து என்று ஒரு நாள் அழைக்கப்படுகின்ற எங்களுடைய அம்மம்மா சேலை அணிவா, இதிலே ஒரு குஞ்சம் வைத்துதான் அணிவா பின்னாலே. ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய தாயார் காலம், அந்த காலத்திலே அவர் அந்த லங்கா சாரி என்ற லங்கா சேலி என்ற அந்த காலத்திலே அதுதான் அம்மாவுடைய சேலியாக இருந்தது. அம்மாவுடைய சேலியாக சாதாரண சேலிகள் மாறின. ஆனால் எங்களுடைய சின்னம்மா 15 வயசுக்கு இளையவ எங்களுடைய அம்மா, அவருடைய காலம், அவர் டீச்சர், அவருடைய காலத்திலே ரெசிகவுன்
என்று சொல்லப்படுற அணி அங்கே வீட்டு அணியாகவும் வெளி அணியாக சேலையும் இருந்தது. பாரதியாரை பற்றி கூறுகின்றோம். பாரதியார் தலப்பாகை கோட் ஒரு இருமாப்பான இது இல்ல பிரச்சனை என்னண்டா இப்ப ராகவன் சொல்ற பிரச்சனை என்னடா இப்ப தலித் பெண்கள் எந்த கலாச்சாரத்துக்குள்ள வருகிறார்கள், அது தமிழ் கலாச்சாரம் இல்லையா என்ற கேள்வி ஒன்று கேட்கிறார். பண்டை காலத்திலிருந்து வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுடைய கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டு போகிறது. காலத்துக்கு காலம் அவைக மாறத்தான் வேணும், இல்லை என்றல்ல. மாறிக்கொண்டு போகிறதுல பழைய காலத்தை பற்றி நாங்கள் இப்ப சிந்தித்துக் கொண்டு அங்கே அப்படி உடுத்தார்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படி உடுத்தார்கள் என்று இப்போது பேசிக் கொண்டிருந்தால் இன்றைய சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒன்றும் புரிய போவதும் இல்லை. நாங்கள் இப்போ முன்னேறிவிட்டோம். மதிக்க வேண்டும். நாங்கள் பண்டை கால வழிமுறைகளை பண்பாடுகளை பேண வேண்டும் என்று சொல்லி தற்சமயம் இப்பொழுது 40 வருட காலம் எங்கள் கண்களுக்கு முன்னால் நிகழ்ந்த வரலாற்றை வந்து நாங்கள் மறக்க முடியாது. இது எங்கள் கண்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு, அது தொடர்ந்து என்று நிகழ்கிறது. ஆகவே நாங்கள் இதனை ஒட்டுமொத்தமாக மறுத்து அந்த எங்களுக்கு முன்னால் இருந்த விஷயங்களை மறுத்து நாங்கள் பண்டை காலத்துக்கு தாவி போக முடியாது. அடுத்த பிரச்சனை அவர்கள் சொன்ன அந்த கற்பு ஒழுக்க முறை என்றதே தமிழ் மக்கள் மத்தியில் களவொழுக்கம் என்ற ஒரு விஷயம் இருந்தது. அது பண்டைக்கால தமிழ் கவிதைகளில் அகநானூற்றில் வருகின்ற விஷயம். களவொழுக்கம் வந்து அப்ப களவொழுக்கம் என்பது என்ன, அது கற்பை பேணுவதா இல்லையா என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இப்போ இது பேசுறதில் பார்த்தா இது என்னவோ பழைய காலத்தோட ஒப்புடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கலாச்சாரம் எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் நிலைநாட்டுறதுக்கு ஆவணம் செய்ய வேணும்னு தான் நாங்கள் சொல்ல வந்த உடுப்பில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உடுப்பை குறிப்பிட்டோமே அல்லாமல் இது இவர் சொன்ன மாதிரி இப்போ 40 ஆண்டுக்கு முன்னே இது எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு 75 வயது ஆகிறது. 40 வருஷங்களுக்கு முன்னே இப்படியாவது நடக்க இல்லை. இது இவர் செவி வாய்ப்பட்ட கேள்வியாக தான் இருந்திருக்கு. இவர் கண்ணால் காத்திருக்க முடியாது. வயசு குறிப்பாக ராகவன் எத்தனை வயசு ராகவன்? இப்போ எனக்கு இப்ப 54 வயசு. ஒரு காலம் நீர் பார்த்திருக்க முடியாது. அதையோ செவி வழியாகத்தான் இவர் இதை உணர்ந்து சொல்றாரு இல்லையா? அப்படி ஒன்று நடக்கவில்லை, எந்த வயதுக்கு நடக்கவில்லை. அங்கே கிராமத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட சாதிகள் இருந்தார்கள். அவர்கள் மார்பு மரத்து உடுப்பார்கள், போத்துக் கொள்வார்கள். அவர்கள் அப்படி அங்கமாக காட்டவும் இல்லை, அசிங்கமாக நடக்கவும் இல்லை. மற்ற கள ஒழுக்கத்தை பற்றி சொல்ல வாரீர்கள். அது கள ஒழுக்கம் கணிகர்கள் வாழ்ந்த காலம் இருந்தது. அதை பழைய காலத்துக்கு போனோம். அதெல்லாம் நாங்கள் இப்போ கதைக்கக்கூடிய இது நாங்கள் ஏற குரங்கு ஏணி வச்ச மாதிரி இருக்கு. இந்த கதையை பார்த்தா கலாச்சாரத்தை நாங்கள் நிலைநிறுத்த போறோம். எங்கிட்ட கலாச்சாரம் அழியக்கூடாது, பிள்ளைகளை நல்ல வழியில கொண்டு வரோம் தான் நாங்கள் சொல்றோம். ஆசிரியர் 40 பிள்ளையை படிக்க வைக்க ஒவ்வொரு பிள்ளையை கூப்பிட்டு கலாச்சாரத்தை விளங்கப்படுத்தவோ தனிப்பட்ட சொல்ல முடியாது. பெற்றோராகிய நாங்கள் சகோதரர்கள் தான் இதை சொல்லணும். ஒரு பிள்ளை அசிங்கமா வலிக்கிட்டு போய்க்கு அண்ணனோ தம்பியோ அம்மாட்ட சொல்லணும், என்ன இவள் இப்படி ஒரு டிஷர்ட்டோட போராளமா, இது அவ்வளவு பார்வைக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் உடுப்பை மாற்றி கொள்ளுங்கொண்டு ஆண்கள் முன்னிட்டு சொல்ற குடும்பங்களும் இருக்கு. நான் அறிஞ்சிருக்கிறேன். அதுக்காண்டி அங்க 40 வயதுல பிளவுஸ் இல்லாம சாரி உடுத்த கதை அதெல்லாம் தூக்கி எறிங்க, அதெல்லாம் போன கதை. இன்றைய நாட்டில் ஐரோப்பியாவிலும் சரி, யாழ்ப்பாணத்திலையும் தான், இங்கு ஸ்ரீலங்காலையும் தான், எல்லா நாட்டிலையும் தான் தமிழர்கள் எல்லாம் எல்லாற்ற கலாச்சாரத்தையும் பற்றி பேச வேணும். நாங்கள் தமிழர் கலாச்சாரத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய பேச வந்திருக்கிறோம். 40 ஆண்டுக்கு முன்னம் அவர்கள் பிளவுஸ் போடாம சாரி உடுத்ததும் கணிகர் வாழ்ந்த காலத்தையும் கைவிடுங்கோ. இன்றைய நடைமுறையை பற்றி பேசணும். இன்றைய நடைமுறையில் நாங்கள் என்னென்ன வழிவகைகளை கொண்டு எங்களோட கலாச்சாரத்தை நாங்கள் நிலைநாட்டி மேலும் எங்களோட கலாச்சாரம் தொடர்ந்து எங்கள் பேரன் பூட்டன் காலத்திலும் வர வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை தான் நான் பேசுகிறேன். சரி, இதுக்கு என்ன வழிவகைகள் செய்யலாம் ஞானரஞ்சிதம் சொல்லுங்க. நாங்கள் அவர்களுக்கு புத்திமதி போட்டோம். இங்கே பாருங்கோ, நான் ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பெண் தன் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்தார். வரைக்கும் தமிழ கலைச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் கிட்ட வந்த அப்புறம் திஸ் இஸ் லார்ட் கணேஷா, ஹீ இஸ் ஹேவ் எ லாங் ட்ரங்க் அப்படி பேசி கொண்டு வரா. அப்புறம் சாப்பிட்றத வந்து பார்த்தேன், பிள்ளைக்கு அம்மா எனக்கு பருப்பஞ்சோறும் போட்டுத்தாங்க. இதெல்லாம் ஒரு கலாச்சார இழுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பிள்ளை தமிழ அவேண்ட என்வாயன்மெண்ட் என்ற அந்த சுற்றாடல் வந்து ஆங்கிலம் தான். இங்கே எதுக்கு எடுத்தாலும் ஆங்கிலம் படிக்கிறது, ஆங்கிலம் நண்பரோட உரையாடுதல் ஆங்கிலம், வெளியில் வரைக்கும் ஆங்கிலம். அப்படியே நாங்கள் பிள்ளைகளோட தமிழை பேசணும். எங்களோட கலாச்சாரத்தை நிலைநாட்டணும். அவரோட தமிழோட பேசணும். அவருக்கு விளங்காத இதில் விளங்கப்படுத்தணும். தமிழ்லே உரையாடலில் நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அதுக்காண்டி அங்கே பிள்ளைக்கு அங்கே பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் நாங்களும் வீட்டிலேயும் இங்கிலீஷை கதைக்கிறோம். போகிற ஒரு பெருமையாட்டு நினச்சிக்கொண்டு இங்கிலீஷை கதைக்கிறோம். எங்களோட கலாச்சாரங்களை நிறுவனம்னா நாங்கள் எங்களோட பழமைகளை கொஞ்சம் அவைகளுக்கு விளங்கப்படுத்தணும். இப்போ இல்லை, இப்போ பழமைகள் வந்து விளங்கப்படுத்துற நேரத்தில் என்ன சிக்கல் வரும் பாவை? காலாகாலமாக நாங்கள்
கடைபிடித்துக் கொண்டு வந்த வழிமுறைகளே இங்கே நல்லவை அல்லவை என்பதெல்லாம் அது அந்த காலமாக போய்விட்டது. ஆகவே நாங்கள் இப்பொழுது பேச வேண்டாம்ன்றீங்களா? இல்ல, பேச வேண்டும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே தற்போது கூட எங்களுடைய இனத்துக்கென்று காலகாலத்துக்காக உடைகள் அணிகள் மாறுபடலாம், ஆனால் எங்களுக்குரிய அடையாளம் தொடர்ந்து பேணப்படுகின்றது. குறிப்பாக நான் ஒரு கதையை மட்டும் கூற விரும்புகின்றேன். மொரிஷியஸ் தமிழர்களை எடுத்துக்கொள்வோம். 1615ஆம் ஆண்டு முதலாவது தமிழன் ராமசாமி மொரிஷியஸுக்கு போனார். அந்த நேரத்திலே பாண்டிச்சேரியிலிருந்து போனார். பாண்டிச்சேரியும் மொரிஷியஸும் ஒரு பிரெஞ்சு காலனியாக இருந்தது. ஆகவே அங்கு போனார். அது அவரை தொடர்ந்து அங்கே வாழ முடியும், தொழில் உண்டு, வளம் உண்டு என்ற கருத்தோடு அவரை தொடர்ந்து ஒரு பெரும் தமிழர் கூட்டம் பாண்டிச்சேரியிலிருந்து படியெடுத்தது. அவர்கள் இன்றும் கூட அங்கே முருகன் கோயில், தமிழ் பண்பாடு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். இங்கும் கூட காணலாம். மொரிஷியஸ் நாட்டவர்கள் மொழியே தெரியாது. இப்ப முருகன் கோயில் தமிழ் பண்பாடு எல்லாம் இங்கேயும் இருக்குது தானே, அப்ப ஏன் கலாச்சாரத்தை பற்றி நாங்க கவலைப்படுவாங்க? இப்ப நான் கூற வருவது என்னவென்றால், அந்த வேளையிலும் கூட இன்றும் கூட அவர்கள் மொழி இழந்து விட்டார்கள். மொழி அவர்களுக்கு தமிழே தெரியாது, ஆனால் பிரெஞ்சு தான் தெரியும் அல்லது ஆங்கிலம் தெரியும். ஆனால் இன்றும் கூட அவர்கள் தாலி அணிகின்ற அழகு, தாங்கள் ஆடி அணிகளை அழகின்ற அழகு, ஒரு ஆலயத்துக்கு வந்தால் அவர்களை பார்க்கின்ற போது எங்களுடைய கையெடுத்து கும்பிடக்கூடிய அந்த தெய்வீக அழகு ஆகிய அனைத்து பாரம்பரியங்களையும் இன்றும் மொழி அழிந்த பிறகும் கூட பரந்துபட்ட வாழ்வியல் கூட அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். ஆக அதே போல இப்ப மொழி இல்லாமல் இந்த கலாச்சாரம் பின்பற்றப்படுகிறது என்ற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மேம்போக்காக நாங்கள் பார்த்தால், இன்று கோயில்களுக்கு போகும் பொழுது அனைத்து பெண்களும் ஆண்களும் கூட கலாச்சார உடைகள் என்று சில உடைகளை அணிகிறார்கள். அது எவ்வளவு தமிழ் கலாச்சாரம் என்றது ஒரு கேள்விக்குறி. இப்ப ஆண்கள் உதாரணமாக இன்று திருமணங்கள் நடக்கும் பொழுது பெரும்பாலும் ஆண்கள் இந்த வட இந்திய முறையில் தான் அவர்களுடைய அலங்காரம், தொப்பியும் ஜிப்பாவும் ட்ரௌசரும் போடுகிறார்கள். அது எனக்கு அது தமிழ் கலாச்சாரம் என்று அடையாளப்படுத்தலை அப்படி நான் பார்க்கவில்லை. ஆனால் இந்த உடை என்பது ஒரு மனிதனின் சாய்ஸ். அது அவர்கள் உடை என்பது சாய்ஸ். அதாவது நான் எனக்கு விரும்பிய உடையை நான் போட்டுக்கொள்வது எனது தனித்துவமான எனது உரிமை. அது நான் விரும்ப பண்றால் சாரியையும் உடுக்கலாம், அல்லது ஜீன்ஸையும் போடலாம், அல்லது நேஷனல்லையும் போடலாம். அது என்னுடைய சாய்ஸ். அதனை இப்போ உதாரணமாக இது மிகவும் ஒரு பிரச்சனையான விஷயம். இது உதாரணமாக நீங்கள் ஈரானை எடுத்துக்கொண்டால், ஈரானில் ஷா இருக்கும் பொழுது அவர் இந்த முக்காடு போடுவதை தடை செய்தார். அப்போது பெண்கள் அந்த முக்காடு போடுவதை தடை செய்வதற்காகவே அவர்கள் முக்காடு போட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் முக்காட்டை போட சொல்லுகிறார்கள். பெண்கள் நாங்கள் முக்காட்டை போட மாட்டோம் என்று எடுக்கிறார்கள் ஈரானில். இப்ப அதாவது உங்களுடைய சாய்ஸை நீங்கள் நான் இந்த உடுப்பை தான் நீங்கள் போட வேண்டும் என்று ஒரு யாரிடம் வற்புறுத்துவது மிகவும் மோசமான விஷயம். நாங்கள் இந்த உடையை நீங்கள் ஜீன்ஸ் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. இங்கத்திய சுவாத்தினரை நிச்சயமாக அவர்களுக்கு அந்த மாதிரி உடைகள் தான் போடுவார்கள். நான் சொல்லுவது என்னென்றால், எங்களுடைய தமிழர் கலாச்சாரத்திலே அது இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், எந்த ஒரு இனத்தவர்களாக இருந்தாலும் எங்கள் கலாச்சாரத்தில், அது தமிழர் கலாச்சாரம் என்று சொல்றதிலும் பார்க்க, தமிழ் பேசும் மக்கள் எல்லோருடைய கலாச்சாரத்திலும் நாங்கள் சில உடை உடுக்கும் போது பக்குவமாக மரியாதையாக உடுக்க வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறேனே ஒழிய எதையும் அவர்கள் ஜீன்ஸ் போடக்கூடாது கடைசி வரைக்கும் நான் சொல்லவில்லை. போடும்போது அதை பார்த்து 4 பேர் எதுவும் குறை சொல்லாத விதமாக இருக்க வேண்டும். தமிழர் கலாச்சாரம் தொடர்பாக பலர் உண்மையில் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் எங்களோடு உரையாடலாம். 00442881411818 என்கின்ற எமது தொலைபேசி இலக்கத்திற்கு வாருங்கள். உடை தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது. இது ஒரு முக்கியமான பிரச்சனையா? ராகவன் போன்றவர்கள் உடை தங்களுடைய சொந்த விருப்பமான ஒரு விடயம், அதை யாரும் தலையிட முடியாது என்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். ஒரு நேயர். வணக்கம். 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 நான் ஆனந்தன். ஆனந்தன் பேசணும். ஆனந்தன், முதல்ல உங்களோட தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைங்க, இல்லாடி தொலைபேசிய நிச்சயமாக. என்னென்று சொன்னா, இல்ல நான் கூற வேண்டிய கருத்துக்கு நான் யார மனதையும் புண்பட்டதாக இல்லை.
என்னவென்று சொன்னால் இன்றைக்கு புலம்பெயர் நாளில் வந்து நாங்கள் 15 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வந்து நாங்கள் இங்கே நிரந்தரமாக இருப்போம் என்பது பலருடைய குறிக்கோள்கள் அல்ல. அதே நேரம் இங்க உள்ள கலாச்சாரங்களை நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். ஆனால் நாங்கள் தனியாக புலம்பெயர் நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை மட்டும் நாங்கள் இங்கே ஆய்வுகள் நடத்தி கொண்டிருப்பது என்ன பொறுத்த ஒரு மனவேதனை. இன்றைய காலகட்டத்தில் எங்கள் தமிழ் தேசத்திலே இந்த இளைஞர் இந்த நாட்டுக்குள்ளே எங்களுடைய தமிழுடைய கலாச்சாரம் வந்து இன்றைக்கு புதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த கலாச்சார சீர்கழிவுகள் அங்கதான் நடக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த தலையங்கம் உட்பட இன்றைக்கு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்கே உள்ளவர்கள் இந்த காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா இருக்கின்றது. இவர்களை போன்றவர்களுடைய ஆய்வாளர்கள் அந்த வழிநடத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அங்கே இல்லாத நிலைமை இருக்கின்றார்கள். இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு முடியாத சூழ்நிலை இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் கட்ட நிச்சயமா என்கிற கலாச்சாரத்துக்கு தேவை. இவர்கள் மூலமாகவோ அல்லது இவர்களுடைய போல அங்கே உள்ள ஆய்வுல உள்ள இளைஞர்கள் இன்றைக்கு ஒழித்திருக்கின்றவரையோ இவர்களுடைய உந்துதலாகவோ அல்லது இவர்கள் அங்கு சென்றோ அந்த கலாச்சாரத்தை எந்த முறையில இவர்கள் இன்றைக்கு காப்பாற்றுவார்களா இருந்தானால் நிச்சயமாக இன்றைக்கு அது எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இது இவர் எந்த இவர் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த ஊடகம் மூலமாக நன்றி. வணக்கம். இப்ப ராவன், நீங்கள் குறிப்பிட்டது போல இப்ப சாதியம் வந்து இந்த கலாச்சாரத்துக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துதா? சாதியம் வந்து எங்கள் முக்கியமாக இந்த இந்து சமயம் என்ற முக்கியமாக யாழ்ப்பாணத்து வெள்ளாள சாதிய முறை வந்து மிகவும் மோசமாக தமிழர் இன்று வரைக்கும் ஒருவராவது தமிழர் என்று சொல்லப்படக்கூடியவர் தலித் மக்களிடமிருந்து பெண்ணெடுக்க முடியும் என்று அவர்கள் விரும்பி கல்யாணம் பண்ணுவது வேற. நான் சொல்வது ப்ரொபோசல் மூலமாக மனமு வந்து தங்களுடைய பெண்கள் அல்லது ஆணை வந்து ஒரு தலித் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பதென்று அவர்கள் தீர்மானித்தால் நான் நிச்சயமாக என்று சொல்லுவேன் சாதி இல்லை என்று சொல்லி. அப்படி இதுவரைக்கும் நடக்கவில்லை. இன்றும் வீரகேசரியிலோ மற்றும் பத்திரிகைகளிலோ உயர் சைவ வேளாள அழகான பெண்ணிற்கு ஒரு உயர் சைவ வேளாள அழகான ஆணவர் தேவைப்படுகிறார் என்ற விளம்பரங்கள் தான். மனிதத்துக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிற நேரத்துல இந்த கலாச்சார பிரச்சனைகள் எங்க வருது? நீங்க சொல்லுங்க. மனிதம் என்று சொல்லி இவர் சொல்றது அந்த சாதின்றது வேறுங்க. அது இவர் இருக்கிற மாதிரி இப்படி கதைக்க இங்க இருக்கிற பிள்ளைகளோ அங்கத்த பிள்ளைகளோ நாங்களும் மறந்துட்ட மாதிரி. எனக்குன்னு அந்த சாதியை பற்றி இவர் கதைக்கிறது இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னுக்கு பேசுற மாதிரி தான் எனக்கு இந்த பேச்சு இருக்கு. சாதியை பற்றியெல்லாம் நாங்க மறந்துட்டோம். சாதியை பற்றி நாங்கள் பேசுறதுக்கே இடம் இல்லை. இப்ப சாதி எங்க இருக்கு? சாதியை மறைக்கிறார்களுடைய நான் மறந்துட்டேன். நான் சொல்றேன். அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு திருமணத்தை நீங்கள் செய்ய முடியுமா? இப்ப நாங்களே செய்வோம். இப்பதானே காதல் திருமணங்கள் அவர்கள் யாரை விரும்பினவர்கள் காதல் திருமணம் என்று வரும்பொழுது போறீங்க வெள்ளக்காரரை கட்டினம் கற்பர்களை கட்டினம் இதுக்கெல்லாம் தடை போட முடியாது. இவர் சொல்றாரு பாருங்க, அவரவர் விருப்பம்டா ஒரு கட்டுக்கோப்பு அழிந்து விட்டதுன்றதான் இந்த அர்த்தம். அவரவர் விருப்பம் என்று சொல்ல கட்டுக்கோப்பு இல்ல, ஒரு கலாச்சாரத்தையும் காப்பாற்ற முடியாது. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றவே முடியாது. அவரவர் என்ன செய்யலாம்? அவரவர் விருப்பம். இப்ப ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு தவறான வழியில போனா அவன் விருப்பம். தவறு பிள்ளை ஒரு தவறான உடுப்பு விஷயத்துல சரி, ஒரு நட்பு விஷயத்துல சரி தவறான வழியில போனா பெற்றோராகிய நாங்கள் அவருக்கு புத்திமதிகளை போட்ட வேணும். கலாச்சாரத்தை நிலநிறுத்த வேணுமாண்டா. இப்படியெல்லாம் கோயிலுக்கு உடைய அணிந்து போறது அவ்வளவு நல்லது இல்ல. பிள்ளை பாவாடை சட்டி அணிந்து நாங்கள் சொல்லலாம். ஆடை விடயத்திலே ராகவன் அவர்கள் கூறிய அந்த அவரவர் விருப்பம் என்கின்ற அந்த பிரச்சனையை இந்த சாதிய பிரச்சனைகளிலும் நாங்கள் எண்ணி பார்ப்பது பொருத்தமானது என்று நான் நம்புகின்றேன். அவர் கூறியது போல நேர் எடுத்துட்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். முருகவேல் வணக்கம். வணக்கம், சுசிலாங்க முருகவேல் பேசுறேன். பேசுங்க முருகவேல். இந்த கலந்துரையாடல் ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. நாங்கள் உயர்கல்வி கற்கின்ற போது தமிழையும் இந்த நாகரிகத்தின் பாடங்களையும் நல்ல சொக்கநாசிரியர் போன்றவரிடம் படிக்கும் போது அவர்கள் மிக தெளிவாக எங்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த இந்து நாகரிகம் என்பதும் தமிழ் பண்பாடு என்பதும் வேறு. அதாவது கலாச்சாரம் என்பது கொஞ்சம் சமயம் கலந்த விடயங்கள் அடங்கியது. பண்பாடு என்பது அது தவிர்ந்த வாழ்வியல் முறைகளை கொண்டது. உதாரணமாக
சாமத்தியவோடும் இன்று நடக்கின்ற இந்து திருமணம் போன்றதும் பண்பாடு என்பதும் கலாச்சாரம் என்பதும். கலாச்சாரம் என்பது நாங்கள் சமயத்தை ஒட்டி திருமண விழாக்களை நடத்தி கொண்டு வந்த நிகழ்வு கலாச்சாரமாக பார்க்கலாம். நாங்கள் கிராமிய நிகழ்வாக ஒரு வாழ்வியல் முறையோட சாமத்திய சடங்காக அந்த மக்கள் கூடி தங்களுடைய ஒரு பழக்கத்தை வழக்கமாக கடைபிடித்து வரும் ஒழுக்கத்தை பண்பாடு என்பார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆதி தமிழர்களிடம் சமயம் சார்ந்ததும் சாதி சார்ந்த பெரிய பிரச்சனைகள் இருக்கவில்லை என்பதை நாங்கள் நோக்க வேண்டும். ஆகவே எங்களுடைய தமிழினத்துக்கள் இடையிட்டு வந்த வகையில்தான் எங்களுக்கு சிக்கலாக இருக்கின்றது ஒரு விடயம். அதுதான் இந்த உடை பிரச்சனையும் அவ்வாறுதான். ஆனால் இந்த காலநிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் உடைகளை அணிந்து கொள்வது தப்பல்ல. ஆனால் பண்பாட்டு விழாக்கள், தமிழர்களுடைய திருமண விழா, தமிழர்களுடைய வீட்டு நிகழ்வு என்று வரும்போது நாங்கள் சட்டம் போட்டல்ல, நாங்களாக மனமாக விரும்பியே அதுவும் பிற இனத்தவர்களோடு வாழுகின்ற போது எங்களுடைய பண்பாட்டு உடைய வழிகாட்டுவதற்கான எங்களுடைய இன அடையாளத்தை காட்டிக் கொள்வதற்காக எதிர்கால சந்ததிகள் புரிந்து கொள்வதற்கான முறையில் நாங்கள் உடைய அலங்காரங்களை ஏற்படுத்தி கொண்டு நிகழ்த்துவது நன்று. அந்த மிக நன்றி முருகவேல், மிக நன்றி உங்களுக்கு. சரி, சொல்லுங்க. முருகவேலுடைய கருத்தை ஒட்டித்தான் என்னுடைய எண்ணமும் போகின்றது. குறிப்பாக அதாவது தாயகம், தேசியம், தென்னாட்சி என்று எங்களை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும், எங்களுடைய இனத்தின் அடையாளங்கள் போற்றப்பட வேண்டும் என்று கருதுகின்ற நாங்கள் நிச்சயமாக இந்த இவர்கள் கூறிய அந்த உடை வகையிலே கூட என்னை பொறுத்தவரையிலே எங்களுடைய அடையாளத்தை பேணக்கூடிய வகையிலே ஆடைகள் அமைய வேண்டும் என்பதிலே நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றேன். திருமணமோ வேறு எந்த வகையிலோ அதை பெற்றோர்கள் மற்றவர்கள் பாரம்பரியமாக காவி பிள்ளைகள் பரம்பரைகளுக்கு காவி செல்ல வேண்டிய கடமைப்பாட்டுக்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள். ஆடை வகைகள் மட்டுமல்ல, இந்த குறிப்பிடப்பட்ட பண்பாடு வகைகள் இங்கே கூறப்பட்டது பாருங்கள், சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. புது வருடம், சித்திரை புது வருடம் யாருடையது? தமிழர்களுடையதா, சிங்களதா? அது ஒரு கேள்வி. தீபாவளி சமயம் சார்ந்ததா? பொங்கல் இருபாலர்களும் பரிபாலிக்கக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு சமய நிகழ்வா அல்லது தமிழர் நிகழ்வா? தைப்பொங்கல் தமிழர் திருநாள் என்கின்றோம். ஆனால் கிறிஸ்தவர்களோ என் இஸ்லாமிய பெருமக்களோ கூட அதையே ஒரு சமய விழாவாகத்தான் பார்க்கிறார்கள். ஆக இவ்வாறான இடைச்சல்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எங்களுடைய அடையாளங்கள் காலகாலமாக பேணப்பட வேண்டும். அந்த பேணப்படுவதன் மூலம்தான் இதே இங்கே கூட நாங்கள் எதற்காக இப்போ தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றது பாருங்கள். அன்றைய நவராத்திரி விழாவுக்கு எந்த பிள்ளையும் நாங்கள் யாருமே கூறாமலே ஒரு முழு பாவாடை சட்டை அணிந்துதான் வருகின்றார்கள். பள்ளி காலத்திலே கூட எங்களுடைய நூற்றாண்டை கண்டங்கள் மகாஜன கல்லூரியிலே கூட மாணவர்களுடைய ஆடை அணியாக என்ன இருந்தது? ஷோர்ட்ஸ், ஷர்ட் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆக ஆடை அணிகள் காலத்துக்கு காலம் வசதி கருதி மாறுகின்றது. ஆனாலும் அடையாளங்கள், பண்பாட்டு சின்னங்கள் அந்த வைபவங்களிலே மாறவில்லை. ஒரு ஸ்ரீ வணக்கம். பணம் விலை வந்து இந்த தலித் மக்களுக்கு கழிக்கிறாங்க தானே. இலங்கையில வந்து ஒரு சாதி இந்த தொழிலாளி சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே ஆட்கள் தான் இங்க கக்கூசுகள் வரும், அதே ஆட்கள் தான் அப்படி சொல்லி தலித்துன்னு சொல்லி தானே உங்களுக்கு கக்கூசுகள் தான் தலித்து, ஊர்ல கக்கூசுகள் தலித்து, கூலி விலைக்கு மேல தலித்து சொல்றாங்க. அதே விதம் இங்கே செய்யறாங்க, அவங்களும் தலித்தானே. நன்றி நன்றி உங்களுக்கு. சரி, நன்றி நன்றி. என்ன பிரச்சனை? இப்ப சமூகம் என்று குறிப்பிடும் பொழுது இப்ப ஒரு பகுதியாருக்கு மட்டுமா அந்த சமூகம் கலாச்சாரம் என்ற கேள்வி வருது இல்லையா செல்வி வடிவேல்? நாங்கள் கலாச்சாரம் என்று சொல்லக்குள்ள ஒரு பகுதிக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே தான். அது இந்த கலாச்சாரம் வந்து எங்கள் தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, ஏனையவர்களுக்கும் இருக்கிறது. அவர்களும் தங்களுடைய முறைப்படி அந்த கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகிறேன், நாங்கள் எந்த இடத்தில் போனாலும் யாரையும் சந்திக்கும் போது வணக்கம், கையை கூப்பித்தான் நாங்கள் வணக்கம் செலுத்துகிறோம். அதான் எங்களுடைய கலாச்சாரம். ஆங்கிலேயர்கள் என்ன செய்வார்கள்? கையை கொடுத்து கொடுக்குவார்கள். நாங்கள் எல்லோரும் பிரித்தானியனுடைய ஆட்சியின் கீழ் இருந்ததனாலே எங்களுக்கும் அந்த பழக்கங்கள் இருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய அடையாளத்தை இன்று புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்கள் கூடிய அளவு நாங்கள் எங்களுடைய முறையிலே செய்ய வேண்டும் என்று அதை நிச்சயமாக அவர்கள் அதை பற்றி உணர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் சோபியா. ஹலோ, வணக்கம், பேசுங்க. வணக்கம். என்னன்னு சொன்னா இதையும் கேட்க விரும்புறேன்னு சொன்னா, இப்ப இந்தியாவில ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல எங்களை கலாச்சாரங்களை அதிகமாக பின்பற்றினோம்.
ஆனா வந்து அங்கதான் எய்ட்ஸ் மற்றது பெண்களை கேவலப்படுத்துற மாதிரியான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குங்க. அது சம்பந்தமா நீங்க எங்களுக்கு பதிவு வேணுமா? இப்ப வெளிநாடுகள்ல அப்படி இல்லை. வெளிநாடுகளை வந்து ஒருத்தர் பிடிச்சாதான் ஒரு பொம்பளைய வந்து தொடலாம் இதாக்கலாம். ஆனா ஸ்ரீலங்காவில் அப்படி இல்லை. எவ்வளவு வடிவா நாங்கள் எவ்வளவுதான் உடுப்ப மூடி உடுத்தாலும் அங்க நடக்கிற கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரி முஸ்லிம்கள் வந்து அவர்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தான் 8 வயசு 9 வயசு இருக்கணும். அவளை உடம்பு முழுக்க போட்டினாலும் அவர்களுக்கு தான் 8 வயசு 9 வயசு இருக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? நல்ல ஒரு கேள்வி. அது நல்ல ஒரு கேள்வி. கலாச்சாரம் என்றது இப்ப இதுவரைக்கும் நாங்கள் பேசியது வந்து பெண்களை எப்படி நாங்கள் வைத்திருப்பது, இடத்தில் அவர்கள் உரிய இடத்தில் அவர்களை எப்படி வைத்திருப்பது என்பதுதான். இதுவரைக்கும் நாங்கள் ஆண்கள் வந்து இப்போ கலாச்சார நிகழ்வுகளுக்கு போடும்போது இதுவரைக்கும் இதிலே பார்க்கலாம் 1 2 3 பேரும் நாங்கள் கோட்டும் சூட்டும் தான் போட்டிருக்கிறோம், அல்ல ஷர்ட். 2 பெண்களும் வந்து சாரி உடுத்து இருக்கிறார்கள். அப்ப கலாச்சார நிகழ்வுகளுக்கு நாங்கள் போகும்பொழுது பெண்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டம் என்ற பாணியில் தான் இப்பொழுது இந்த கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றது அவர் கேட்டது மிக உண்மையான விஷயம். இன்று இலங்கையிலோ அல்லது இந்தியாவிலோ பாலியல் வன்முறைகள் தொடக்கம். அது வெறும் உதாரணமாக பாலியல் வன்முறைகள் வந்து இராணுவத்தால் மட்டுமல்ல. இன்று இலங்கை தீவு ஒட்டு மொத்தமாக பல்வேறு இடங்களில் பாலியல் வன்முறைகள், பெண்களுக்கு மேலான அடக்குமுறைகள், இது எல்லாம் மிகவும், அல்லது இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு மேலான, முக்கியமாக தலித் பெண்களுக்கு மேலான மோசமான அடக்குமுறைகள், இந்த விடயங்கள் எல்லாம் கலாச்சாரம் பண்பாடு என்ற போர்வைக்குள் மறைக்கப்படுகின்றன. ஏனென்றால் பெண்கள் அங்கு தங்களுடைய சமூகம் கூட ஒதுக்கி வைக்கின்ற நிலைமை இருக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு பாலியல் வன்முறை நடந்தால் அதை வெளியில் வந்து சொல்லக்கூடிய நிலைமை கூட இன்று இலங்கையில் இல்லை அல்லது இந்தியாவில் இல்லை. ஏனென்றால் பிறகு அந்த சமூகம் வந்து இன்று விடுதலை புலிகளில் இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். அவர்களை இன்று இந்த சமூகம் வந்து அங்கீகரிக்க தயாரில்லை. இப்படியான நிலைமைகள் வந்து அங்கு மிகவும் மோசமாக இருக்கின்றது. பெண்கள் வந்து இளம் வயதில் திருமணம் செய்து நிறைய பெண்கள் 60,000 பெண்கள் என்று விதவையாக இருக்கிறார்கள். செல்வி வடிவேல் வந்து இப்ப சோபியா சொன்ன ஒரு முக்கியமான விடயம், இப்போ ஆடை வந்து ஒரு ஆடை என்கின்ற கலாச்சார உடுப்பு வந்து ஒரு பெண்ணை பாதுகாக்குமா என்ற கேள்வியை சோபியா எழுப்பியிருந்தார். சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்திலே இதை பார்க்கிறபடினால இது மிகவும் சிக்கலான விஷயமாக போய்கொண்டிருக்கிறது. ஆடை வந்து இந்தியாவிலே அங்கேயும் கண்டபடியெல்லாம் உடுக்கிறார்கள் இல்லையர்கள் என்று சென்னையில் போனால் அவளை பார்த்தால் எங்களுடைய தமிழருடைய பண்பாட்டு முறைப்படி யாரும் உடுப்பதாக தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே கணக்க பாலியல் இதெல்லாம் வன்முறைகள் நடக்கின்றன. எங்களுடைய பரிதாபமான எங்களுடைய நாட்டில் நடக்கிற வன்முறைகளை பற்றி பேசுவதற்கு கூட ஆட்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆடைகளோடு தொடர்பட்டது அல்ல. நான் இந்த இன்று கொடுக்கப்பட்ட டாபிக்கின் படி, உங்களுடைய தலைப்பின்படி, புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து எப்படி நாங்கள் எங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றலாம், எப்படி நாங்கள் முதியவர்கள் எங்கள் இளையவர்களுக்கு இவற்றை புகட்டலாம், எங்களுடைய குழந்தைகளை இந்த கலாச்சாரங்களை முற்றாக மறக்காமல் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை பற்றி தான் நான் பேசலாம் என்று நினைத்தேன். ஆனால் இங்கே வேற வேற கோணங்களில் ஒன்று போய்கொண்டிருக்கிறபடினால் அந்த சோபியா என்ற பெண்மணி கேட்டது போன்று ஆடைகளால் மாத்திரம் நாங்கள் கலாச்சாரம் பேசவில்லை. ஆடைகள் எதையும் உடுக்கலாம், அவர்கள் ட்ரௌசரையும் போடலாம். நாட்டிலே அந்த நிலை இருக்கிறது. இந்த சுவாத்திய நிலைக்கு அதுதான் தேவை. அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. நாங்கள் உடுக்கின்ற உடைகள் மற்றவர்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகளை கொடுக்காத முறையிலே பக்குவமாக நாங்கள் உடுக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரம் அப்படிப்பட்டது. அன்று ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் இன்று மாறுபட்டு திரிவட்டு எத்தனையோ மாறிவிட்டது. அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வெவ்வேறாக பார்க்க கொண்டால் நேரம் போதாதீங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், பெரியவர்களாகிய நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தில் எதெல்லாம் நல்லதோ எல்லாம் நல்லது என்று சொல்ல முடியவில்லை. ஏனைய கலாச்சாரங்களில் இருக்கிற நல்லவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் முற்றாக தமிழனுடைய அடையாளத்தை இல்லாமல் ஆக்காமல் இந்த நாட்டிலே தங்களுடைய குழந்தைகளுக்கும் ஒரு அளவுக்கு எங்களுடைய பாரம்பரியங்களை கற்றுக்கக்கூடிய முறையிலே செய்ய வேண்டும். திருமதி சிவா, வணக்கம். ஹலோ, வணக்கம். பேசுங்க. ஐவருக்கும் வணக்கம். வணக்கம்.
இந்த கலாச்சாரம் என்பது சாதியத்தோடோ அல்லது திருமணத்தில் உடுத்தும் ஆடைகளோட அல்ல. ஆடைகள் என்பது கலாச்சாரம் என்பது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம். திருமதி செல்வி கூறுவது போல் இந்த சாரி உடுத்துறதை கூட அசிங்கமா தான் உடுக்கிறார்கள் சில பேர். அவர் சொல்வது போல உண்மையா எந்த ஆடையாக இருந்தாலும் அழகாக நாகரிகமாக மற்றவர்களை இம்சைப்படுத்தாதவாறு அணியுங்கள். மற்றது ஒவ்வொரு திருமணத்திலேயோ திருமணம் செய்வதோ சாமி சடங்கு செய்வதோ அவர்களது தனிப்பட்ட விஷயம். இப்ப ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதமா விரும்பி தாங்கள் ஆடை அணிவது போல் அவர்கள் அதுகளை செய்வது மற்றவர்களுக்கு நக்கலாக இருக்கலாம், நளினமா இருக்கலாம், அது அவர்களது தனிப்பட்ட விஷயம். ஆனால் இதுக்குள் எங்கள் கலாச்சாரத்துக்குள் இந்த சாதியத்தை மதயம் கொண்டு வருவது என்பதுதான் கலாச்சாரத்துக்கு அடங்கியதில்லை. சாதியம் என்பது இது எங்கள் கலாச்சாரம் அல்ல. ஆனால் அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் சாதியை மறந்துட்டோம், சாதியை விட்டுட்டோம், இதெல்லாம் விண்ணான கதை. அப்படி இருந்த முறையில இங்க சாதி சக்கமோடு போட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. கலாச்சாரம் என்பது வேறு. கலாச்சாரத்தை அழகாக கதையுங்கள். கலாச்சாரம் என்பது எங்களுக்கு எந்த மதத்தினருக்கும், முஸ்லிம் மதத்தினருக்கோ, இந்து மதத்தினருக்கோ, கிறிஸ்தவ மதத்தினருக்கோ அவரவர் கலாச்சாரம் முக்கியமானது. அதை யாரும் தலையிடவும் முடியாது, அது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லவும் முடியாது. அது முக்கியமான ஒரு விடயம். அதை மற்றவர்களை இம்சைப்படுத்தாதவாறு எங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் நிச்சயமாக பேண வேண்டும். மிக நன்றி சிவா. இந்த 2 பேர் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார்கள். இந்த சாமத்திய சடங்கு இது தமிழர் கலாச்சாரத்தில் எங்க வருது செல்வி வடிவேல்? ஏன் நான் அதை கேட்கிறேன், என்ன காரணம் என்றால் இப்ப இங்க உள்ள பிள்ளைகள் சரியான மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இப்ப பிள்ளை சாமத்தியப்பட்ட உடனே வெளிப்படையா சொல்லுவோம், நாங்கள் எல்லாரும் இப்ப வயதுக்கு வந்தவர்கள் தானே. பிள்ளை சாமத்தியப்பட்ட உடனேயே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லி இங்க உள்ள ஆசிரியர்கள் வற்புறுத்துகின்றார்கள். ஆனா எங்களுடைய பிள்ளைகளை 30 நாள் வச்சிருந்து தண்ணி ஊத்தாம அனுப்புறையில்லை என்று சொல்லி எங்களுடைய பெற்றார்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். வடிவேல் சொல்லும்போது இது இது தமிழர் கலாச்சாரமா? இந்த கலாச்சாரம் தமிழர்கள் என்று சொல்லப்படுகிறது மாத்திரமில்லை, ஏனைய சில பகுதிகளில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சில பகுதிகளிலும் இது கொண்டாடுகிறார்கள். ஆனால் இன்று நான் சொன்னேனே, எங்களுடைய கலாச்சாரங்களை மாற்றியமைக்க வேண்டிய கட்டங்கள் இருக்கிறது. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்திருந்து கொண்டு நாங்கள் சாமத்திய சடங்குகளை இவ்வளவு பகிரங்கமாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த மட்டும் அந்த பணங்களை எல்லாம் எடுத்து எங்களுடைய அங்கே இருக்கிற கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த கலாச்சார முறை வந்ததற்கு காரணம் ஆரம்பத்தில் இருந்து என்னென்றால், அந்த நாட்கள் இப்படித்தான் நான் படித்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஒரு பெண் ஒரு வீட்டிலேயே பெரியவளாகி விட்டால் அவர்களுடைய சமூகத்துக்கு என்னிடம் ஒரு வளர்ந்த குழந்தை இருக்கிறது என்று ஒரு அடையாளம் காட்டுவதற்காக அவர்கள் அதை செய்தார்கள். அது கணக்க விதமான வேறு விதமான கலாச்சார அவர்கள் தங்களுக்கு இஷ்டப்பட்டபடி அவற்றை எல்லாம் மாற்றி அமைத்து எல்லாம் செய்தார்கள். வெளிநாட்டில் வந்திருக்கிறவர்கள் குழந்தைகளை அந்த பிள்ளை வயதுக்கு வந்து 1 நாள் 2 நாள் வைத்திருந்து போட்டு உடனே பாடசாலைக்கு அனுப்புகிறார்கள். அதில் ஒரு தவறும் இல்லை. நன்றி. ரஞ்சன் வணக்கம். சொல்ல வாரன்னு சொன்னா, நாங்கள் கலாச்சாரத்தை இந்த ஜெனரேஷன் அவர் ராவனை கண்ட மிக மகிழ்ச்சியா இருக்குது. அவர் லைஃப் அண்ட் வெல் ஆல் தி பெஸ்ட். எனிவே நான் ஒரு பாலிய நண்பர் அவருக்கு. எனிவே அதை விட நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் இந்த ஜெனரேஷன்ல இதை பற்றி கதைக்கிறோம். கலாச்சாரம் எங்கட பிள்ளைல நாங்கள் சொல்ல தங்கச்சி நீ சாரிய வேவன்னு ஒழுங்கா போ, நல்ல உடுப்ப போடுண்டு. ஆனா எந்த மகளிந்த 3வது ஜெனரேஷன் அப்படி செய்ய போறோம் இல்லைன்னா. கலாச்சாரம் நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு தனியான நாங்கள் ஒரு தனியான இனமா இருந்தாலும் 3வது 4வது ஜெனரேஷன்ல எங்க கலாச்சாரம் எப்படியோ அழிஞ்சுதான் போகிறது. எனவே இந்த நாடு இங்கிலாந்து நாடு அல்லது வெளிநாட்டுல இருக்கிறவர்கள் கலாச்சாரத்தை தொடர்ந்து பேணி காக்க முடியாது. ஏனென்றால் வெஸ்டர்னைஸ் பீப்புள். எந்த மகளை பார்த்தாலே என்ன ஒரு 2வது ஜெனரேஷனை நான் நினைக்கல, அவ வெஸ்டர்னைஸை தான் கூட விரும்பினேன். அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் பெற்றார் அதை பற்றி கவலை சும்மா சொல்லிவிட வேண்டியதான். எல்லாம் ஜெனரேஷனோடு தமிழர்களுடைய கலாச்சாரம் அழிந்து விடும் என்று. அப்படி அல்ல, ஒருபோதும் அழியாது. தமிழர்களே புத்தியாக எங்களுடைய பெற்றார்கள் தங்கள் பிள்ளைகளை தாங்கள் வளர்ந்த முறையிலே ஒரு அளவுக்காவது அறிவுரை சொல்லி வந்தார். இன்று எத்தனையோ குடும்பங்களிலே குழந்தைகளை அழகாக வளர்க்கிறார்கள், கலாச்சாரத்தின்படி நடக்கிறார்கள். கோயில்களுக்கு பாருங்கோ, எல்லாரும் இப்ப தலையை விரித்து கொண்டு பெரிய கூந்தல்காரர் அவ்வளவு நீட்டு கூந்தலோட விரித்து கொண்டு வந்தால், தமிழருடைய எங்களுடைய இந்து கலாச்சாரத்தின்படி எல்லோரும் நின்று கும்பிடுகின்ற பொழுது முன்னுக்கு இருக்கிற பெண்ணினுடைய தலைமையை இந்த பிள்ளைகளை வாய்க்க போகுது. வெள்ளரிக்க போனால் அங்கே தீபங்களை கொண்டு போகும்போது அந்த முன்னுக்கு நிற்கிறவர்களை தலைமையிலே பிடிக்கிறது.
எத்தனையோ தரம் சொல்லியிருப்பேன். அந்த கோயில் அதிகாரிகளுக்கு கூட நான் சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து ஒரு கோயிலாவது சொல்லுங்கள், தலையை நன்றாக கோயிலுக்கு வரும்போது இறுக்கி கட்டி பின்னி சொல்லுங்க. இது என்ன பிரச்சனை? இல்ல இப்ப இதுவரைக்கும் நாங்கள் பேசினது எனக்கு பார்த்தால் இதுவரைக்கும் மேலோட்டமாக இன்னும் வெறும் சொல்லவில்லை எங்களுடைய கலாச்சாரம் என்ன விஷயம் என்று. கலாச்சாரம் என்றால் என்ன? நாங்கள் சாப்பிடுற சாப்பாடா, அதிலும் கலாச்சாரம் இருக்குது. உதாரணமாக சோறு கறி சாப்பிட்றதும் ஒரு கலாச்சாரம் தான். அல்லது கோயிலுக்கு போறது கலாச்சாரமா, அல்லது தமிழ் மொழியை பரிமாறிக்கொள்வது கலாச்சாரமா? இந்த கலாச்சாரம்ன்றது என்னன்றதுக்கு நாங்கள் பழமை தொண்டு அந்த காலம் இந்த காலம் அங்கிருந்து அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஏதோ ஒரு எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு பின்னால் ஏதோ ஒன்று தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று மிகவும் பூடகமாகத்தான் நாங்கள் பேசுகிறோமே ஒழிய வெளிப்படையான விஷயங்களை நாங்கள் வைப்பதற்கு தயாரில்லை. நாங்கள் எல்லாவற்றையும் என்ன பூசி மொழி சோற்றுக்குள் மறைக்க பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் கலாச்சாரம் என்றால் என்ன, இன்றைய நடைமுறையில் இன்றைய இந்த குளோபலைஸ் சொசைட்டி, அதாவது இந்த குளோபலைஸ் உலகமயமாதலுக்கள் எப்படி கலாச்சார மாற்றங்கள் வந்து எங்களுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னமே இலங்கையில் வந்து விட்டது. பொழுது போர்த்துகீயர் வந்த காலகட்டத்தில் எங்கள் நிறைய பேர் ஈவன் உடல் ரீதியான மாற்றங்கள், நிறங்கள், நாங்கள் மிகவும் கருப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா நாங்கள் அந்த உதாரணத்தை வச்சு பார்க்க ஒரு நேர் சொன்னார், இன்னும் ஒரு 3 தலைமுறைக்கு பிறகு மாறுவோம். போர்த்துகீயர் வந்து மாத்தின பிறகுங்கிற கலாச்சாரம் நிலைச்சிருக்குதானே. போர்த்துகேயர் வந்து எவ்வளவு காலம் பொறுங்க, போர்த்துகேயர் வந்து எவ்வளவு காலம், ஆங்கிலேயர் வந்து இலங்கைக்கு எவ்வளவு காலம், கலாச்சாரம் இல்லை. நாங்கள் போர்த்துகேயர் வந்தவுடன் ரிச் கேக்கும் ரோல்ஸும் செய்கிறோம். அதுக்கு முன்னால் எங்களுக்கு ரிச் கேக்கும் கிடைக்கவில்லை, ரோல்ஸும் கிடைக்கவில்லை. உதாரணமாக கிறிஸ்துமஸ், அதாவது நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்போ நான் இது முக்கியமான விஷயம், நான் வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் ஒன்றில் படித்தேன். பிறகு என்னுடைய ஏலவெளியில் சென்ட் சேவியர் மன்னாரில், யாழ்ப்பாணத்தில் அதுவரைக்கும் சங்கிலியன் தான் எங்களுடைய வீரன் என்று நினைத்து கொண்டு போன அந்த விஷயம் வந்து நான் சென்ட் சேவியரில் ஒரு நாடகத்தை பார்த்தவுடன் நான் அதிர்ந்து விட்டேன். ஏனென்றால் சென்ட் சேவியரில் அங்கு வீரன் வந்து சங்கிலியனின் மகன். ஏனென்றால் சங்கிலியன் 600 கிறிஸ்தவர்களை வெட்டி கொன்றான். அவன் சங்கிலியனுடைய மகன் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினான். ஆகவே அப்ப எது கலாச்சாரம்? இந்து சங்கிலியன் வந்து இந்துவாக இருந்து இந்து மதத்தை பேணுவதற்காக 600 கிறிஸ்தவர்களை வெட்டியது கலாச்சாரமா, அல்லது இன்று கிறிஸ்தவர்கள் அங்கு இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து சங்கிலியனுடைய மகனை, இது மிகவும் ஒரு அப்போ கலாச்சாரம் வந்து பல்வேறு இடங்களுக்கு கூட வேறுபடுகிறது. மன்னாரில் ஒரு கலாச்சாரம், மட்டக்களப்பில் ஒரு கலாச்சாரம், பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருக்குது. அதான் மதம் கொண்ட மதவாதிகளுடைய தங்களுக்கு திரிவுபடுத்துவதை வைத்துக் கொண்டு ராகவன் எங்களுடைய சீர்கேடுகளை மட்டும்தான் தன்னுடைய சிந்தனையில் நிலைநிறுத்துவதாக எனக்கு தெரிகின்றது. நல்லவற்றை எண்ணுவோமே. இந்த நாடு எங்களுடைய கலை, எங்களுக்கென்று ஒரு நடனம், பரதம், பண்பாடு, எங்களுக்கொண்டு வாத்திய கருவிகள் ஆகியன இருக்கின்றது என்பதை இந்த நாடே புரிந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் பள்ளிகளை நடத்துங்கள் என்று அதற்கு நிதியுதவியை 25 ஆண்டுகளுக்கு முன்னரே எங்களுக்கு மட்டுமல்ல ஏனைய கலாச்சாரவாதிகளுக்கும் கூட தந்து கொண்டிருக்கின்றது. ஆக பிறர்களுக்கு எங்களுடைய தனித்துவம், எங்களுடைய கலை, எங்களுக்கு இருக்கின்ற பண்பாடு ஆகிய அனைத்துமே தெரிகிறது. அவர்கள் இப்பொழுது இன்று கூட எங்களுடைய மூத்தோர் நிலைய அமைப்பிலே, சட்டன் தமிழர் நலநிறை அமைப்பிலே ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். அவர் சொன்னார், நாங்கள் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் சபையை சேர்ந்தவர்கள் உங்களுக்காக புது வருட கொண்டாட்டத்தை அல்லது தீபாவளி கொண்டாட்டத்தை நவம்பர் 11ஆம் தேதி நடத்த போகிறோம், வாருங்கள் ஒத்துழையுங்கள். ஆக அவர்கள் எங்களை பார்க்க விரும்புகின்றார்கள், எங்களுடைய பாரம்பரியங்களை மகிழ்கின்றார்கள், எங்களுடைய கலை பண்பாடுகளை சிறப்பானதாக தங்களுடைய சிந்தனையிலே இருத்தி இருக்கின்றார்கள், அதற்கு உதவி கூட நல்கின்றார்கள். ஆக நாங்கள் இதனை வளர்த்தெடுக்கின்ற வகையிலே, எங்களுடைய பரம்பரைகளுக்கு அதனை படிப்பிக்கின்ற வகையிலே, அதனை நிலைநிறுத்துகின்ற வகையிலே சிந்திப்போம். ஆக நீங்கள் கூறுகின்ற அனைத்து விளக்கங்களும் உண்மை. அம்மா சொன்னது போல அல்ல, அந்த குறுக்கு காட்டு காலம் இருந்தது, அது எனக்கே தெரியும். ஆனால் நேர் சொன்னா அந்த சாதி மதத்தை புதைச்சி போட்டோம்னா போய் தலைவிரிச்சாடுதுன்னு எங்கே ஆடுது? யார் சாதியை பற்றி இப்போ கதைக்கணும்? அங்கே ஊர்லேயே சாதி போயிட்டு தப்பா. இன்றைக்கு எங்களோட இயக்கங்கள் தோன்றினதோ அண்டையே அங்கே சாதியெல்லாம் மங்கி மறைந்து விட்டது. கல்யாணத்திலாம் சாதியை கதைக்கணுமே. இப்போ தாழ்த்தப்பட்ட சாதியை அங்கே ஒரு தடவை ஒதுக்கி வைக்கிறதும் இல்லை. கோயில்களுக்கு போய் வருகிறார்கள், சரசமாக எல்லாரோட முறையாடுகிறார்கள், அவர்கள் ஒதுக்கப்படவில்லை. அது மாதிரி கலாச்சாரம் தனியாக உடையில் தங்கி இருக்கவில்லை. பாருங்க, அவர் சொன்ன மாதிரி இந்த வாத்தியங்கள் தொன்மையான வாத்தியங்கள் அது இன்றும் தமிழரால் பேணப்பட்டு
நல்லதுதானே. ஏன் போத்துக்கேர் வெள்ளக்காரர் வந்தேன்னு நான் விட்டுட்டு பரதநாட்டியம் ஆட விட்டு போட்டோம், தமிழை பேச விட்டுட்டோமே. அதுகளையும் சிலதுகள் நல்லதுல நாங்கள் கேட்குறோல அடை பண்ண வேண்டாம்னு எங்களோட வாழ்க்கை முறையில் கொண்டு வரக்கூடாண்டாரும் சொன்னது. நல்லதுல எடுத்துக்கொள்ளுங்கப்பா, கூடாதுல விடுங்க, நல்லதுல எடுத்துக்கொள்ளுங்க, கூடாதுல தவிர்த்துக்கொள்ளுங்க. அதுக்காண்டி எங்கட கலாச்சாரத்தை கொச்சப்படுத்தாதீங்க. நான் சொல்றேன் என்னென்றால், இப்ப போத்துக்கேர் வந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு எங்கட நடனம், நாட்டியம், கலை உணர்வுகள் இருக்கு பாருங்க. நாங்கள் யாழ்ப்பாணத்துல காண முடியாத கலை நிகழ்ச்சிகளை இந்த பிள்ளைகள் இப்ப பயின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ் பாடசாலை மூலம் மிகவும் முன்னேற்றமாக பயின்று கொண்டிருக்கிறார்கள். நடனத்தில் விற்பனர்களாக இருக்கிறார்கள், மிருதங்கத்தில் விற்பனர்களாக இருக்கிறார்கள். ஒரு கலாச்சாரத்தை தமிழர் என்று சொல்லியிருக்கல, கலை கலாச்சாரம் சொன்ன முதல்ல சொன்னதை திருப்பி திருப்பி சொல்ல விரும்பவில்லை. கலை கலாச்சாரம், கலையெல்லாம் கலாச்சாரத்தை கொண்டு நான் சொல்றேன். தமிழருடைய கலை என்று சொன்னால் நான் சொல்லுவேன் நாட்டுக்கூத்து அல்லது நாதஸ்வரம் வாசித்தல், பறை அடித்தல், இதெல்லாம் தமிழருடைய கலாச்சாரத்தில் வருகின்றது. இந்த பரதநாட்டியம் தாழ்த்தப்பட்டவர் தான் எங்களோட பிரேத ஊர்வலம் போய்க்க பறை அடித்தார்கள், கோயிலில் பெரிய வேள்விகள் நடக்க பறை அடித்தார்கள். அந்த இனமும் அழிஞ்சு போச்சு, வேண்டாம். பறையர் என்று சொல்ற அந்த பேச்சே விட்டுட்டோம், பறையும் போச்சு. என்னுடைய பேச்சை முடித்தவிட்டு நீங்கள் குறுக்கிடலாம். நான் கேட்கிறேன், உதாரணமாக பரதநாட்டியம் எனக்கு தெரிந்த அளவில், நான் யாழ்ப்பாணத்தில் இருந்த அளவில் பரதநாட்டியம் அங்கு அவ்வளவு அங்கு பரதநாட்டியம் என்பது ஒரு முக்கியமான கலையாக அங்கு வந்து கொழும்பில் பெரும்பாலும் பரதநாட்டியம் பயின்றார்கள். இங்கு லண்டனில் வந்தவுடன் அனைத்து பேரும் வந்து பரதநாட்டியம் அதுவும் தங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்கு 25,000-30,000 செலவழித்து அரங்கேற்றம் முடிந்தவுடன் அந்த பரதநாட்டியத்தின் சலங்கையும் கலட்டி வைக்கப்படுகிறது. அதுதான் நாங்கள் வளர்க்கும் கலை. தயவுசெய்து ராகவன் ஒன்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்கிறீர்கள் என்றால் ஏதாவது ஒரு குறையைத்தான் தூக்கி பிடித்துக் கொண்டு பேசுகிறீர்களுடைய இன்றைய தலைப்பு வந்து தமிழ் கலாச்சாரம் இன்று புலம்பெயர் நாடுகளில் எப்படி பேசுவோம். கலாச்சாரத்தை முதல் நீங்கள் வரையறை செய்யுங்கள், நான் பின்னர் சொல்லுவேன். இலங்கையிலோ இந்தியாவிலோ இல்லாத அளவிற்கு இன்று எங்களுடைய பழம்பெரும் தமிழ் கலாச்சாரங்களுடைய எத்தனையோ கலைகளை எங்கே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் நன்றாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு கிடைக்காத சலுகைகள் இங்கே கிடைப்பதனால எல்லா விதமான கலாச்சாரம் அவர்கள் ஏன் பாடசாலைகள் இருக்கிறார்கள், எதுக்காக இதெல்லாத்தையும் செய்கிறார்கள், தங்களுடைய கௌரவத்துக்காக தாங்கள் பணம் சேர்த்து இந்த மாதிரியான கதைகளை நாங்கள் கதையக்கூடாது. எங்களுக்கு அது அழகல்ல. எங்களுடைய முக்கியமானது கிடைக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நாங்கள் நல்லவற்றை எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை இது. எங்களுடைய பரம்பரைக்கு மென்மேலும் அவர் சொன்ன மாதிரி போத்துக்கேயர் காலம் போன பிறகு இன்றைக்கு எல்லாம் பண்பாடு சில சில கலாச்சார சீரழிவுகள் இருக்கு. அதை பற்றி நான் பேச நினைச்சேன், ஆனா பேச வந்துட்டு கிடைக்கல. பாருங்க, பெரியோரை கனம் பண்ணவனும் வர வர மரியாதை குறைவுகள் வந்துட்டது. முந்தின காலத்தில் ஒரு பெரியவர்கள் வந்தால் நாங்கள் ஆசனை இருக்கே விட்டு எழும்பி அவர்களை வாருங்கள் இருங்கள்னு சொல்கிறோம். அடுத்ததாக எங்கள்ட கலாச்சாரத்தில் விருந்தோம்பல் இருந்தது. வர்ற எல்லாரையும் சாப்பிட்டீங்களோ, எந்த நேரம் வந்தாலும் சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டு போங்க, இருங்கோ சாப்பிட்டு போங்க. இது எங்கள்ட கலாச்சாரத்தில் இருக்குது. விருந்தோம்பல் இருக்குது, பெரியவருக்கு மரியாதை, விருந்தோம்பல், வர்ற விருந்தை நோக்கி இருந்தவர்களுக்கு உபசாரம் செய்து அனுப்புறது, வீட்டுக்கு வந்தவர்களை மகிழ்விக்கிறது, இதெல்லாம் எங்கள்ட கலாச்சாரத்தில் இருக்குது. இது என்ன நீர் சொல்கிறத பார்க்க ஐயோ எனக்கு மண்டை ஒடிக்குது. நாங்கள் சின்ன எனக்கு இப்போ 75 வயது பர்த்டே கொண்டாடி போட்டிருக்கிறோம். அந்த காலத்தில் நான் 7 வயதாக இருக்கேன். பரதநாட்டியம் அங்கே எங்களை ஊரில் அதை விட இவர் வீரமணி ஐயர் வீட்டை கூட்டிக்கொண்டே வச்சு பழக்கினவர் எங்களுக்கு. ஆமாம், 64 வயதிலே கூட அவருடைய அம்மையாருடைய ஆட்டத்தை நான் பார்க்கின்ற வாசி கிடைத்தது. ஆனால் ஊடக தர்மம் என்பது நாங்கள் நல்லவற்றை, அதாவது அழிவுக்குள்ளாயிருக்கின்ற எங்கள் தமிழர் கலாச்சாரத்தை நிலைநிறுத்துவதற்காக அதற்கு ஏற்ற வகையிலே கருத்துக்களை உள்வாங்க செய்கின்ற ஒரு கடப்பாடுதான் எங்களுடைய ஊடக தர்மம். இந்த நிகழ்ச்சியுடைய மிக நன்றி. இவ்வளவு நேரமும் இந்த தமிழர் கலாச்சாரம் தொடர்பாக இங்கே எமது நிலைய கழகத்துக்கு வந்து கருத்துக்களை வழங்கிய திருமதி ஞானரஞ்சிதம் மற்றும் செல்வி வடிவேல், பாவை ஜெயபாலன், ராகவன் ஆகியோருக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். வணக்கம் நேயர்களே. நகைகளோ தினே
தரமான தங்கமே தினேஷின் நகைகள் தான் நகைகளோ நகைகளின் சங்கமம் தினேஷ். பழைய பவுன்களுக்கு அதிகூடிய விலை வழங்கப்படும். அனைத்து ஆடைகளும் 50% விலைக்கழிவில் பெற்றிடுங்கள். லண்டனுங்கும் இல்லாத சிறப்பு சலுகை தினேஷிடமிருந்து. குறைந்த விலையில் பரந்த தெரிவுக்கு தினேஷ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ஒருமுறை விஜயம் செய்து பாருங்கள். தீபாவளி சிறப்பு சலுகையாக இம்மாதம் 10ஆம் தேதி முதல் 50 பவுண்ட்ஸுக்கு மேல் புடவை வாங்குவோருக்கு பிளவுஸ் இலவசமாக தைத்து தரப்படும். தினேஷ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் 276 லோஷியம் ஹை ஸ்ட்ரீட் லண்டன் 0286139569. SRI ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் UPVC மற்றும் அலுமினியத்தால் ஆன ABC தர நிர்ணயம் பெற்ற சிறந்த ஜன்னல்களை நாம் வழங்குகிறோம். தேவையான அரசு தர சான்றிதழ்களை கொண்டுள்ளதோடு எல்லா தயாரிப்புகளும் அரசாங்க அனுமதி பெற்றவை. 20 வருடத்துக்கு மேற்பட்ட அனுபவசாலிகளை கொண்டு தரமான முறையில் நியாயமான விலையில் செய்து கொடுக்கப்படும். 10 வருட இன்சூரன்ஸ் கரண்டியும் கொடுக்கப்படும். தொடர்புகளுக்கு ஸ்ரீஹரன் 078